கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவை அறிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சதும் நாம ஜெபிக்க கற்றுக்கொள்றோம். ஆனா, எப்படி தேவனுடைய சித்தப்படி ஜெபிக்கிறதுன்றத நாம பல வருடங்களா கத்துக்கிறதே இல்லை. நீண்ட ஜெபம், ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய மந்திரம் போல ஜெபம், அதிக வார்த்தை வசனிப்பு ஜெபம், சங்கிலி ஜெபம், அதிக சத்தமான ஜெபம்னு பலவிதமான தவறான ஜெபத்தை இனி கிறிஸ்தவ உலகத்துல வழக்கமா நாம பார்க்க முடியும். அதே போல பிதாவினுடைய சித்தம் அறியாம அவருக்கே ஆலோசனையும் அவருக்கே கட்டளையும் கொடுக்கக்கூடிய ஜெப வீரர்கள் அதிகம் பேர் உண்டு. நாமளும் கூட எப்படி பிதாவினுடைய சித்தப்படி ஜெபிக்கிறதுன்னு அறியாம நம்மளுடைய விருப்பப்படி தேவனே செயல்பட வேணும்ன்ற எண்ணத்தோட ஜெபிக்கிறவங்களா காணப்படுவோம். அதனால இன்னைக்கு நேரம் எடுத்து தேவனுடைய சித்தப்படி ஜெபிக்கிறது எப்படின்றத கவனமா கற்றுக்கொள்ளலாம். விசுவாசி ஒருத்தர் தனக்கு என்ன வேணும்ன்ட்டு ஒரு ஒலிவ மரக்கன்றை நட்டாரு. அன்னைக்கு நைட்டு ஜெபத்துல, கர்த்தாவே, இந்த ஒலிவ மரக்கன்றினுடைய மெல்லிய வேர்கள் தண்ணீர் குடிச்சு பெருசாகிறதுக்கு இதுக்கு மழை தேவை, சிறு தூறலை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாரு. தேவன் சிறு மழையை பெய்ய செஞ்சாரு. மறுநாள், ஆண்டவரே, என்னுடைய மரத்துக்கு சூரிய வெப்பம் வேணும் அப்படின்னாரு. சூரியனும் பிரகாசிச்சுது. இப்போ இதனுடைய பாகங்கள் உறுதிப்பட கடுமையான பனி வேணும்னு சொல்லி சொன்னாரு. இதோ அந்த சின்ன மரத்துல பனித்துளிகள் மின்னுச்சு. ஆனா அந்த செடி சாயங்காலத்துல வாடி போச்சு. இந்த விசுவாசி தன்னை போல இருக்கக்கூடிய இன்னொரு விசுவாசி கிட்ட போய் தன்னுடைய கதைய சொன்னாரு. அந்த விசுவாசி, நானும் ஒரு சின்ன மரம் நட்டேன், இதோ பாருங்க, அது செழிச்சு ஓங்குறத. நான் மரத்தை தேவன் கிட்ட நம்பிக்கையா விட்டுட்டேன். அதை உண்டாக்குனவரு அதுக்கு என்ன தேவைன்றத என்னை விட நல்லா அறிவாரு. நான் ஒரு நிபந்தனையும் வைக்கல. தேவனே, அதுக்கு புயலோ வெயிலோ காற்றோ மழையோ எது தேவையோ அதை நீங்க அனுப்புங்க. சிருஷ்டித்த நீர் அதனுடைய தேவைகளை அறிவீர்னு ஜெபிச்சேன்னு சொன்னாரு. இந்த அழகான உவமைய சார்லஸ் கர்மன் அம்மையார் தன்னுடைய புத்தகம் ஒண்ணுல எழுதியிருந்தாங்க. பிரியமானவர்களே, நம்மளுடைய பிதாவாகிய தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியா செஞ்சு முடிக்கிறவரு. ஆனா நாம தேவன் இப்படி இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படணும்னும் இல்ல ஆசீர்வதிக்கணும்னும் எதிர்பார்க்கிறோம். நாம விரும்பக்கூடிய காரியங்கள் நிறைவேறாம நாம விரும்பாத காரியங்கள் நடக்கும்போது தேவன் என்ன மறந்துட்டாருன்னு நினைக்கிறோம். ஆபிரகாம் கூட இப்படி ஒரு சூழ்நிலையில மனம் பதறி தேவனிடத்துல விண்ணப்பம் செஞ்சாரு. சாராள் மூலியமா தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் தாமதமானப்போ ஆகார் மூலியமா ஒரு சந்ததியை உருவாக்கி இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாகன்னு தேவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி விண்ணப்பம் செய்யறாரு. இதனுடைய விளைவு அந்த ஆகாரினுடைய நிமித்தமாவும் மகன் இஸ்மவேலின் நிமித்தமாவும் அவர் பெற்ற மன உளைச்சல் ஏராளம். இன்னும் இஸ்ரவேல் அதனுடைய பலனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள்ல தேவனே, நீங்க இப்படி செய்யுங்க, இந்த படிப்பை படிச்சாதான் என்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், எனக்கு வாழ்க்கை துணையா வரக்கூடிய பெண் இந்த குறிப்பிட்ட படிப்பை படிச்சிருந்தா என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பல விதமான ஆலோசனைகளை தேவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நாம விரும்புறது தவறல்ல. ஆனா அதை விட மேலான காரியத்தை தேவன் திட்டமும் தெளிவுமா நமக்காக முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு. அதனால சகலத்தையும் நேர்த்தியா ஆளுகை செய்யக்கூடிய தேவனை நம்பி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார்னு நாம மத்தேயு 26:39 வாசிக்கக்கூடிய உதாரணம் போல பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையுடையவங்களா ஜெபிக்க கற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.